الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله فإن تولوا فقولوا اشهدوا بأننا مسلمون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வினால் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட, அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்வதற்காக, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விடயங்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். அது இபாதத்தாக இருக்கலாம், ஒரு மனிதன் அன்றாடம் செய்யக்கூடிய அவனுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், செயல்பாடுகளாக இருக்கலாம். அனைத்துக்கும் இஸ்லாத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம், முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் முஸ்லிம் அல்லாதவர்களை அழைக்கின்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தூர நோக்கோடு, மிகவும் மிருதுவாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக தூர நோக்கோடும் மிருதுவாகவும் தங்களுடைய தாவா பயணத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நடத்தி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆன் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனோடு எப்படி பேச வேண்டும், எப்படி உரையாட வேண்டும், ஒருவர் இன்னும் ஒருவரை எப்படி அழைக்க வேண்டும் என்ற விடயங்களுக்கு மிக அழகாக குர்ஆன் வழிகாட்டியிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இஸ்லாத்தை சொல்வதற்கு,
இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை உலக மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு குர்ஆனுடைய ஆயத்துக்கள் அல்லது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் இவைகளை நாங்கள் சொல்வதற்கு முன்னால் எங்களுடைய நடத்தை, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய செயல் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை அடையாளப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே மிக மோசமாக இஸ்லாத்தையும் அல்லாஹுவையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு கூட்டம், நபிமார்களை பொய்ப்பித்த ஒரு கூட்டம் யூதர்கள். யூதர்களை குர்ஆன் யூதர்களோடு உரையாடும் போது, யூதர்களை அல்லாஹ் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் போது, குர்ஆனின் பக்கம் அழைக்கின்ற போது, யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு, இஸ்லாத்தின் மீது நல்லெண்ணம் கொள்கின்ற அளவுக்கு தாக்கம் செலுத்துகின்ற அழகான வார்த்தைகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பாவித்திருக்கிறார். குர்ஆனில் 12 இடங்களில் அல்லாஹு தஆலா யூதர்கள் செய்கின்ற தவறுகளை, குற்றங்களை, பிழையான கொள்கைகளை, பிழையான கருத்துக்களை அல்லாஹ் குர்ஆனிலே திருத்துகின்றான். திருத்துகின்ற போது கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அந்த யூதர்களை அழைத்து, யூத கிறிஸ்தவர்களை அழைத்து அல்லாஹ் பேசுகின்ற போது 12 இடங்களிலும் மிக கண்ணியமாக, அந்த காலத்தில் யூத கிறிஸ்தவர்களுக்கு, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு, வேதக்காரர்களுக்கு அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட மிக கண்ணியமான வார்த்தையை அல்லாஹு தஆலா பாவித்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 12 இடங்களிலும் அல்லாஹ் யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, எழுத்து அறிவு கொடுக்கப்பட்டவர்களே, வேத அறிவு கொடுக்கப்பட்டவர்களே, புத்திஜீவிகளே, அறிவாளிகளே, அறிஞர்களே என்று இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கையில் அல்லாஹ்வுக்கு ஏசக்கூடியவர்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏசக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பொய்ப்பிக்கக்கூடிய அந்த யூதர்களை மிக கண்ணியமாக அல்லாஹ் அழைக்கின்றார். குர்ஆனையும் ஹதீஸையும் சமூகத்துக்கு சொல்வதற்கு முன்னால், இஸ்லாத்துடைய போதனைகளை சொல்வதற்கு முன்னால், நமக்கு எதிரான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது நமக்கு எதிரான கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது நமக்கு எதிரான மதத்தில் இருக்கக்கூடியவர்களோடு எவ்வாறு பேச வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எங்களுடைய சமூகம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, என்னுடைய சமூகம் பேசுகின்ற போது, எழுதுகின்ற போது அல்லது தாவாவுடைய பணியில் ஈடுபடுகின்ற போது நாம் எப்படி மற்றவர்களை அழைக்கின்றோம், மற்றவர்களோடு பேசுகின்றோம், மற்றவர்களோடு உரையாடுகின்றோம், மற்றவர்களை எப்படி மதித்து பேசுகின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று சமூக வலைதளங்களை எடுத்துக்கொண்டால் என்னுடைய இஸ்லாமிய இளைஞர்கள் எழுதக்கூடிய விதங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட இஸ்லாத்தை வெறுக்கின்ற அளவுக்கு எங்களுடைய இளைஞர்களுடைய, எங்களுடைய ஊடகவியலாளர்களுடைய, எங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய எழுத்தும் கருத்தும் அமைந்திருக்கிறது. ஒரு விடயத்துக்கு கொமெண்ட் அடிக்கின்ற போது, பின்னோட்டம் இடுகின்ற போது மிக மோசமாக இந்த கொமெண்ட்களை அடிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகமும் குறிப்பாக இளைஞர்கள் என்று மாறி இருக்கிறார்கள். பேச தெரியாது. அல்லாஹ் சொல்லித்தாரான், எனக்கு ஏசுகின்ற யூதர்களோடு கூட நான் அழகாக பேசுகின்றேன், அவர்களை கண்ணியமாக அழைத்து பேசுகின்றேன். 12 இடங்களிலும் அல்லாஹ் மிக கண்ணியமாக யூதர்களை அல்லாஹ் அழைத்து பேசுகின்றான். எனவே குர்ஆனையும் ஹதீஸையும்
சொல்வதற்கு முன்னால் குர்ஆனில் சொல்லப்பட்ட விடயத்தை வாழ்ந்து காட்டுவோம். குர்ஆன் எப்படி பிற மதத்தவர்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த முறையிலே பேசுவோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இஸ்லாம் பரவும் வளரும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6க்கு பின்னால், ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்துக்கு பின்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனை தொடர்ந்து சர்வதேசத்தை நோக்கி அமைகிறது. ஹிஜாஸில், மக்காவில், மதீனாவில் இஸ்லாத்தின் பக்கம் முஸ்லிம் அல்லாதவர்களை அழைத்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6க்கு பின்னால் உலகத்துடைய சில பகுதிகளை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களுக்கு இஸ்லாத்தை சொன்னார்கள். அந்த காலத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான ஊடகம், மீடியா, கடித தொடர்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாத பிரதேசங்களை ஆட்சி செய்கின்ற மன்னர்களுக்கு, குடிமக்களுக்கல்ல மன்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். கடிதம் என்ற ஊடகத்தை, எழுத்து என்ற ஊடகத்தை, புத்தகம் என்ற ஊடகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற நாகரிகத்தை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. தீவிர வார்த்தைகளை எங்களுடைய தாவாவிலே பயன்படுத்தக்கூடாது. மற்றவர்களை அற்பமாக ஏளனமாக கருதுகின்ற வார்த்தை பிரயோகங்களை எங்களுடைய தாவா பயணத்திலே நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. வெளிரங்கங்களை வைத்து மற்றவர்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்ற அந்த முறையை தவிர்த்து நல்லெண்ணத்தோடு மற்ற மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும், இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்ற முறையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6க்கு பின்னால் எழுதிய கடிதங்கள் வரலாற்றிலே இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு இஸ்லாமிய தாவா முறை எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதங்களில் ஒன்றுதான் அந்த காலத்தில் எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஜுரைஜ் என்று பெயர் வைக்கப்பட்டு அல் முகௌகிஸ் என்று வரலாற்றில் பிரபலியம் அடைந்த ஒரு மன்னர், எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மன்னர், ஒரு கிறிஸ்தவ மன்னர். அந்த காலத்தில் உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதார வளங்களை கொண்ட ஒரு நாடு, அந்த காலத்துடைய ஒரு வல்லரசாக காணப்பட்ட நாட்டின் மன்னருக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதத்தின் மூலமாக இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள். ஒரு ஊடகத்தை பயன்படுத்தினார்கள், நாகரீகமாக பயன்படுத்தினார்கள், கண்ணியமாக பயன்படுத்தினார்கள். நான் ஒரு முஸ்லிம் என்பதை அடையாளப்படுத்துகின்ற வார்த்தைகளை அங்கு எழுதினார்கள். எனவே முஸ்லிம் சமூகம் பேச தெரியாத சமூகமாக வாழக்கூடாது, அநாகரிகமான சமூகமாக வாழக்கூடாது, கடும்போக்குள்ள சமூகமாக வாழக்கூடாது என்பதை ஒரு கிறிஸ்தவ மன்னருக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதம் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதத்துடைய ஆரம்பத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை தைரியமாக சொன்னார்கள். எங்களுடைய சில பேச்சாளர்கள், எங்களுடைய சில எழுத்தாளர்கள் சில சபைகளில் உரையாடுகின்ற போது கூட, உயர் சபைகளில் உரையாடுகின்ற போது கூட தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகின்ற, நான் அல்லாஹ்வை ஏற்று மறுமையை நம்பி வாழ்கின்ற ஒருவன் என்பதை அடையாளப்படுத்துகின்ற, ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தொழுகின்ற போது ஒரு நாளைக்கு பரலான தொழுகைகள் 17 ரக்காத்துக்களை தொழுகிறார். அந்த 17 ரக்காத்துக்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை, அல்லாஹ்வுடைய தாராள தன்மையை, அல்லாஹ்வுடைய கருணையை வெளிப்படுத்துகின்ற அந்த அழகான வார்த்தையை சொல்லித்தான் நாங்கள் குர்ஆனை ஓதுகின்றோம், தொழுகையில் ஈடுபடுகின்றோம், நல்ல விடயங்களை செய்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்தை எழுதுகின்ற போது ஆரம்பமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதினார்கள்.
உலகத்தை ஆட்சி செய்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் இணை வைப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த புல்கீஸ் என்ற ஒரு மகாராணிக்கு கடிதம் எழுதுகின்ற போது அவர்கள் இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வை விளங்க வேண்டும், அல்லாஹ்வின் தன்மைகளை விளங்க வேண்டும், அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விளங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடிதம் எழுதிய விதத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்கிறார்கள், எழுதுகிறார்கள். இன்று நம்மில் பலர் சில பிரமத சகோதரர்கள் இருக்கக்கூடிய சபைகளில் உரையாடுகின்ற போது கூட தான் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகின்ற வார்த்தைகளை எல்லாம் தவிர்க்கின்றார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வதற்கு கூட அவர்களுக்கு பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். உலகத்திலே மிகப்பெரிய சாதனையாளர், மிகப்பெரிய இஸ்லாமிய அழைப்பாளர், உலகத்துக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில் சொல்லித்தான் அந்த கடிதத்தை ஆரம்பித்தார்கள். முஸ்லிம்கள் நாம் முஸ்லிம் என்ற அடையாளத்தை தைரியமாக சொல்ல வேண்டும். பள்ளி வாசல்களிலே அதான் சொல்லப்படுகிறது, சத்தமாக அதான் சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? முஸ்லீம்கள் என்ற அடையாளம் உலகத்துக்கு சொல்லப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாக்களும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிக்கப்படுகின்றன. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றுதான் தன்னுடைய தாவாவுடைய அந்த கடிதத்தை எழுதினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில் சொல்லி எழுதிவிட்டு மின் முஹம்மத் பின் அப்துல்லாஹ் இலா அல் முகவ்கிஸ் அதீமில் கிப்த் சொல்கிறார்கள். முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் மிக பணிவாக, ரசூலுல்லாஹ் என்று நபி அவர்கள் அங்கு சொல்லவில்லை, மிக பணிவாக அப்துல்லாவின் மகன் முஹம்மது எழுதுகிறேன். எங்களுடைய தாவாவிலே பணிவு உண்டாக வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பணிவானவராக இருக்க வேண்டும். அவருடைய பட்டம், அவருடைய பதவி, அவருடைய அந்தஸ்து அனைத்தையும் ஒரு மூலையில் வைக்க வேண்டும். தாவா பணியில் ஈடுபடுகின்றோம். உலகத்துக்கு உண்மையை சொல்ல வந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பேரை மாத்திரம் தான் சொன்னார்கள். ஆனால் மற்றவர்களை மதிக்கின்ற போது, மற்றவர்களை கண்ணியப்படுத்துகின்ற போது, அழைக்கப்படுகின்றவர்களை அழைக்கக்கூடியவர் மதிக்க வேண்டும். வெளிரங்கத்தை வைத்து தீர்ப்பு வழங்கிவிடக் கூடாது. இப்படியான பாவங்களை செய்கிறார், இவர் ஒரு நரகவாதி, இவர் ஒரு நூதனவாதி, இவர் இப்படி இருக்கிறார் என்று மக்களுடைய குறையை சொல்லாமல் அழைக்கப்படக்கூடியவர்கள் யாருக்கு நாங்கள் அழைப்பு விடுகின்றோமோ, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அவர்களுடைய நனவுகளை சொல்ல வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகவ்கிஸ் என்ற அதீமுல் கிப்த், எகிப்திலே கண்ணியமானவர், எகிப்தை ஆட்சி செய்கின்ற கண்ணியமான மகத்தான முகவ்கிஸுக்கு நான் எழுதுகின்ற கடிதம் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அழகாக இஸ்லாத்தை முன்வைத்தார்கள். சலாமுன் அலா மன் இத்தபஅல் ஹுதா, நேரடியாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சலாம் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக யார் நேர்வழியை பின்பற்றுவார்களோ, யார் உண்மையை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கண்ணியமாக, மிக அழகாக இஸ்லாத்தை முஸ்லிம் அல்லாத ஒரு மன்னருக்கு, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதிக்கு அழகாக முன்வைத்தார்கள். எங்களுடைய பேச்சு அழகாக இருக்க வேண்டும், என்னுடைய எழுத்து அழகாக இருக்க வேண்டும். எழுத்தின் மூலம், பேச்சின் மூலம் இஸ்லாத்துடைய அழகை நாங்கள் காட்ட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு சபையிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யூதர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். எப்படி சலாம்? அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாம் அல்ல, அஸ்ஸாம் என்று சொல்கிறார்கள். முஹம்மதே, உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும், உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காதுல கேட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபப்படல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலைக்கும். முஸ்லிம் அல்லாதவர்கள் சலாம் சொன்னால் நாம் வ அலைக்கும் என்று மாத்திரம்தான் சொல்ல வேண்டும். யூதர்கள் சலாம் சொல்லவில்லை. சலாம் என்ற வார்த்தையின் ஒரு எழுத்தை அழித்துவிட்டு அஸ்ஸலாம் அலைக்கும், உங்கள் மீது அழிவு நாசம் உண்டாகட்டும் என்று நபி அவர்களை சபிக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டுவிட்டு தாங்க முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் அல்லாஹ்னது வல் மௌத் வஸ்ஸாம், இவர்களே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் அழிவும் நாசமும் உண்டாகட்டும் என்று யூதர்கள் சொன்ன வார்த்தையை விட அதிகமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் யூதர்களை சபித்து விடுகிறார்கள். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஹ்லன் யா ஆயிஷா, ஆயிஷாவே சற்று நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மனைவி, நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் எனக்கு சாபமிட்டார்கள், அதை நான் கேட்டேன். அவர்களுக்கு பதிலாக நான் வ அலைக்கும் என்று சொல்லிவிட்டேன். நீங்கள் அவர்களை சபிக்கின்றீர்கள், லானத்து செய்கின்றீர்கள். அல்லாஹு தஆலா எந்த விடயத்தில் மிருதுத்தன்மை இருக்குமோ, எந்த விடயத்தில் கனிவான தன்மை இருக்குமோ, மிருது இருக்குமோ, மிருதுவான விடயங்களை அல்லாஹ் விரும்புகின்றான். நீங்கள் கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று மனைவியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருத்தினார்கள். இறைவான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு பின்னால் 2 வரிகளை தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்திலே சுட்டிக்காட்டினார்கள். அஸ்லிம் தஸ்லம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீ அடைந்து கொள்வாய். 2வது சொன்னார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உனக்கு 2 நன்மைகள் கிடைக்கும். இது ஒரு அழகான வார்த்தை. முகௌகிஸ், எகிப்தை ஆளக்கூடிய எகிப்துடைய ஜனாதிபதியை, மன்னனே, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உனக்கு 2 நன்மை. என்ன 2 நன்மை? ஒன்று, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு உனக்கு ஒரு நன்மை. நீ இஸ்லாத்தை ஏற்றதை பார்த்து உனக்கு கீழால் வாழ்கின்ற குடிமக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உன்னுடைய இஸ்லாம் காரணமாக இருக்கிற காரணத்தினால் உன்னுடைய இஸ்லாத்துக்கும் உன்னுடைய தாவாவுக்கும் 2 நன்மைகளை அல்லாஹ் தருவான். அப்படி நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலண்டா இந்த எகிப்தில் வாழ்கின்ற எல்லோருடைய பாவங்களையும், யாரெல்லாம் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மார்க்கத்திலே இருந்து மரணிப்பார்களோ அப்படியான எல்லோருடைய பாவங்களையும் நீ சுமக்க வேண்டி வரும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி எழுதி அந்த கடிதத்தை ஹாஸிப் இப்னு அபி பல்தஆ என்று சொல்லக்கூடிய சஹாபியுடைய கையிலே கொடுத்து அனுப்பினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த இடத்தில் மிருதுவான தன்மை இருக்குமோ, எங்கு பணிவு இருக்குமோ, எங்கு நல்ல வார்த்தைகளை நாங்கள் பாவிப்போமோ, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த விடயத்தின் மூலமாக நாம் எதிர்பார்க்கின்ற பயன்களை, பலாபலன்களை, பிரயோசனங்களை அல்லாஹு தஆலா உலகத்திலே உண்டாக்குவார். முகௌகிஸ் மன்னன் அந்த கடிதத்தை படித்துவிட்டு ஹாஸிப் இப்னு அபி பல்தஆ அந்த கடிதத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு இஸ்லாமிய தூதுவராக ஹாஸிப் இப்னு அபி பல்தஆ வந்திருக்கிறார் என்ற ஹாஸிப் இப்னு அபி பல்தஆவுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வருகையை கண்ணியப்படுத்தி அரச சபைக்கு அழைத்து அந்த கடிதத்தை வாசித்து, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முபாரக்கான அந்த கடிதத்தை அந்த முகௌகிஸ் மன்னன் கண்ணியப்படுத்தினார். எப்படி கண்ணியப்படுத்தினாரு? அதற்கு முன்னால் இருந்த சில மன்னர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுதப்பட்ட அந்த இஸ்லாமிய அழைப்பு கடிதங்களை கிழித்தார்கள், கிழித்து வீசினார்கள். அல்லாஹு தஆலா அந்த மன்னர்களுடைய ஆட்சி அல்லாஹ் பறித்து விட்டார், அவர்களை அல்லாஹ் அழித்து விட்டார். முகௌகிஸ் மன்னன், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடிதத்தை வாசித்து விட்டு அந்த கடிதத்தை அந்த காலத்திலே மிக பெருமதியான யானையுடைய தந்தத்தின் மூலம் செய்யப்பட்ட ஒரு பெட்டியிலே அந்த கடிதத்தை போட்டு கண்ணியமாக வைத்துவிட்டு நபி அவர்களுடைய அந்த கடிதத்தை சுமந்து வந்த ஹாஸிப் இப்னு அபி பல்தஆவை கண்ணியப்படுத்துகிறார். 100 தீனார்களை, எங்களுடைய நவீன காலத்தில் 1 கோடி பெறுமதியான, 1 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நாணயங்களை கொடுத்து மிக பெருமதியான
மன்னர்கள் அணியக்கூடிய 5 ஆடைகளை கொடுத்து, அரச சபையில் 5 நாட்கள் வைத்து 3 நேரம் உணவுகளை கொடுத்து அந்த ஹாஃபித் இப்னு அபீ பல்தாவை கண்ணியப்படுத்தி விட்டு சொன்னார், என்ன தெரியுமா, உங்களுடைய மார்க்கம் உண்மை என்று விளங்குகிறது, இஸ்லாம் உண்மை என்று விளங்குகிறது. நான் இஸ்லாத்தை ஏற்றால் இந்த மக்கள் என்னுடைய பதவியில் இருந்து, என்னுடைய தலைமைத்துவத்தில் இருந்து, என்னுடைய ஆட்சியில் இருந்து என்னை துரத்தி விடுவார்கள், என்னுடைய ஆட்சி பறிபோய்விடும் என்ற பயம் எனக்கு இருக்கிறது. அதனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உங்களுடைய நபி உண்மையானவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய மார்க்கத்துக்கு நான் வரமாட்டேன் என்று பதில் எழுதி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பதில் கடிதத்தை எழுதி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த முகௌகிஸ் மன்னன் 1000 தங்க பொற்காசிகளை, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாக்கள் பெறுமதியான காசையும் 20 மிக பெறுமதியான ஆடைகளையும், தான் பாவித்த ஜல் ஜல் என்று சொல்லக்கூடிய கோவேரி கழுதையையும், தான் பாவித்த யாக்கூர் என்று சொல்லப்படுகின்ற பெருமதியான குதிரையையும், அந்த காலத்தில் அரச சபையில் இருந்த கண்ணியமான குடும்பத்தில் பிறந்த ஷம்ஊன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு பிறந்த 2 அடிமை பெண்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மன்னர் அனுப்பிய ஹதியாக்களை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா, என்னுடைய கடிதத்தை மதித்திருக்கிறார், என்னுடைய தூதுவரை மதித்திருக்கிறார், என்னுடைய சஹாபாக்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார், அதனால் நான் உன்னை கண்ணியப்படுத்துகிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதியாக்களை ஏற்றுக்கொண்டு அந்த 2 அடிமை பெண்களில் மூத்த பெண் மாரியா என்று சொல்லக்கூடிய பெண்ணை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தார்கள். அந்த திருமணத்தின் மூலமாகத்தான் இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அம்மையாருடைய ஊரில் இருந்து அந்த ஹதியா எனக்கு வந்திருக்கிறது. அந்த பெண்களை அவர் அனுப்பியிருக்கிறார். ஹாஜர் அம்மையாருக்கு போதுவான ஒரு பெண் என்ற காரணத்தினால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து ஹாஜர் அம்மையாருக்கு கிடைத்த குழந்தை, ஹாஜர் அம்மையாருடைய கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை அந்த குழந்தைக்கு வைத்தார்கள். 2வது பெண் சீரீன் என்று சொல்லக்கூடிய பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி கண்ணியப்படுத்தி கவிதைகளை படித்த அந்த காலத்திலே காணப்பட்ட மிகப்பெரிய கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த 2வது பெண்ணை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொடுத்தார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாம் அதை சொல்கிறது, நாங்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால் மற்றவர்களை மதிக்க நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும், மற்றவர்களோடு கண்ணியமாக உரையாட பழகிக் கொள்ள வேண்டும், மற்றவர்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, என்னுடைய வார்த்தை நல்லதாக இருக்கும் போது, என்னுடைய தன்மை பணிவாக நல்ல குணமாக இருக்கும் போது, இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற ஆயத்துக்களையும் ஹதீசுக்களையும் சொல்வதற்கு முன்னால் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் இஸ்லாத்தை கவருவார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் கொண்டு வாழ்வார்கள் என்ற செய்தியைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முகௌகிஸ் மன்னனுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக எழுதிய அந்த கடிதம் பண்பாக கனிவாக பணிவாக அந்த மன்னனை அழைத்து இஸ்லாத்தை சொன்ன அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கடிதத்தை அந்த நபர் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதை ஏந்தி வந்த அந்த தூதுவரையும் கண்ணியப்படுத்தி இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் உள்ள ஒருவராக வாழ்ந்து மரணித்தார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எகிப்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். எகிப்தை நீங்கள் வெற்றி கொண்டால் எகிப்து மக்களோடு நீங்கள் மிக அழகாக நடந்து கொள்ளுங்கள், பண்பாக நடந்து கொள்ளுங்கள். என்ன காரணம் என்றால் 2 காரணங்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், அரபியர்கள் இந்த நாட்டுக்கு வருவதற்கு காரணமாக இருந்த எங்களுடைய தாயார் ஹாஜர் அம்மையார் அவர்கள் எகிப்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. 2வது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மனைவி மாரியத்துல் கிப்தியா, அவரும் எகிப்தை சார்ந்தவர். அதனால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிற்காலத்திலே அருமை சஹாபாக்கள் எகிப்தில் வாழ்கின்ற போது எகிப்து மக்களை கண்ணியப்படுத்தினார்கள். அந்த மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்த அல் ஹஃபன் என்ற அந்த ஊரை கண்ணியப்படுத்தினார்கள். அந்த ஊரிலே மாரியத்துல் கிப்தியா என்ற பெயரில் ஒரு பள்ளிவாசலையும் கட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்களுடைய காலத்தில் எகிப்தில்
எகிப்தில் இஸ்லாம் பரவி இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 9 வருடங்களுக்கு பின்னால் எகிப்து ஒரு இஸ்லாமிய நாடாக மாறுகிறது. காரணம் என்ன? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக இஸ்லாத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்ற அந்த முறையை பேணி அழகாக இஸ்லாத்தை முன்வைத்தார்கள். கண்ணியமாக அந்த மன்னரை அழைத்து உரையாடினார்கள், கடிதம் எழுதினார்கள், அழகாக இஸ்லாத்தை முன்வைத்தார்கள். அதன் காரணத்தினால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் இஸ்லாமிய நாடாக மாறுவதற்கு அது காரணமாக அமைந்தது. எனவே எங்களுடைய பேச்சை நல்லதாக ஆக்கிக் கொள்வோம், எங்களுடைய எழுத்துக்களை நல்லதாக ஆக்கிக் கொள்வோம், எங்களுடைய கருத்துக்களை நல்லதாக ஆக்கிக் கொள்வோம். நான் ஒரு உண்மையான முஸ்லிம் என்ற அடையாளத்தை உலகத்துக்கு சொல்லி பண்பாடுகளை வெளிப்படுத்தி இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்போம். வல்லநாயன் அல்லாஹு தஆலாவுக்கு கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான இஸ்லாத்தை உரிய முறையில் அந்நியவர்களுக்கு சொல்லி அதன் மூலமாக இஸ்லாத்தை இந்த உலகத்திலே பரப்புகின்ற கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.